ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வீடு மேயணும், நம்மளோட கூரை ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, அதை புதுசாக மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த லிங்க் பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீட்டுக்கு தேவையான கம்பு ஃபுல்லாக இறக்கியாச்சு. இவ்வளோ கம்பு தேவைப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்மளோட ஷெட்டு வந்து 11க்கு 17. அப்புறம் தனியாக வந்து கிச்சன் பக்கத்துலேயே அடுப்படியும் பக்கத்தில் போடணும். அதனால் இவ்வளோ கம்பு தேவைப்படும். அதுதான் வந்து இறக்குறாங்க. பில்லு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இது மொத்த ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினோம். 7750 வந்துச்சு. ஒருவரோட கம்பு ரேட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது கம்பு மட்டும், கிடுகு தனியாக, அது பைசா தனியாக. கிடுகு கடையில் வாங்கலை, தோப்புகளில் பின்னுவாங்கல்ல பார்த்தீங்களா, அவங்கள்ட்டையே நாங்கள் டேரெக்டாக கிடுகு வாங்கியாச்சு. கம்பு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வலை 20 அடி வலை, ஒரு 3 கம்பு வரும், சைடில் போடுவாங்க. அடுத்து பரப்பு கம்பு பார்த்திங்கன்னா ஒரு 25 கம்பு, அப்புறம் சுற்றி அந்த நிறச்ச இதெல்லாம் செத்தை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, நிறச்சல் கட்டுறது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து 7750 பில்லு கம்பு இதுகளுக்கு மட்டும் வந்துச்சு. அப்புறம் வண்டி வாடகை தனியாக, அது ஒரு 500 கொடுத்தோம். எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓலை கிடுகு வீடு தானே, கூரை வீடு தானே, திருப்பி மேயிற மாதிரி தான் இருக்கும். எப்படியும் குறைஞ்சது ஒரு 30,000 வந்துடும் அந்த மாதிரி. அடுத்து கிடுகு பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு தோப்பில் சொல்லியிருந்தோம், 20 கட்டு கிடுகு தேவைப்பட்டுச்சு. ஒரு கட்டு வந்து 350 சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசி அடித்து 300 சொல்லி 20 கட்டு பேசியிருந்தோம். அப்போ அது ஒரு 6000 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டி வாடகை அவங்க ஏற்றி இறக்கி நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, சேர்த்து மொத்தமாக அதுக்கு தனியாக 1000 கொடுத்தோம். அப்போ ஓவரால் அது ஒரு கிடுகு இது ஒரு 7000 வந்துச்சு. கம்பு வாடகை, வண்டி வாடகையோடு சேர்ந்து ஒரு 8000 ரவுண்டாக வந்துச்சு. அப்போ 8000ம் ஒரு 7000ம் 15000 கரெக்டாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து நம்மளோட அந்த பழைய கூரை வீட்டை எப்படி பிச்சு அதை தனியாக ஃபுல்லாக எடுத்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக எவ்வளோ அழகாக அந்த கூரை மேய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம சேனலுக்காக வந்துகிட்ருக்கு. ஸோ பாருங்கள், உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ஒரு வீடியோவுக்கு, அதுக்குமே ரொம்பவே நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக கூரை மேய்கிறத பற்றி போடுறேன்.